வணக்கம் மிதுன ராசி நேயர்களே. இந்த ஜூன் மாசத்தோட விடியலே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மறுபிறவி மாதிரி அமைய போகுது. உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம், தயக்கம், நம்மளால இதையெல்லாம் சாதிக்க முடியுமா? நமக்குன்னு ஒரு காலம் வராதா? அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏதோ ஒரு மூலையில ஒளிஞ்சுகிட்டு இருந்திருக்கலாம். ஆனா, இந்த ஜூன் 1ஆம் தேதி விடியும் போது உங்களோட உடம்புக்குள்ள ஒரு புது ரத்தம் பாயிற மாதிரி, ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகுற மாதிரி ஒரு அசுர எனர்ஜி பிறக்கும். சோம்பேறித்தனம் அப்படிங்கிற வார்த்தைக்கே உங்க டிக்ஷனரியில இடம் இருக்காது. விடியற்காலையில கண்முழிக்கும் போதே இன்னைக்கு களத்துல இறங்கி ஜெயிச்சே தீருவோம், எவன் தடுத்தாலும் நிறுத்த முடியாது அப்படிங்கிற வெறி உங்க கண்ணுல சுடர்விட்டு எரியும். உங்களோட பேச்சில, பார்வையில, நடையில ஒரு தனி கம்பீரம், ஒரு சிம்ம நடை வரப்போகுது. உங்கள சாதாரணமா நினைச்சு, இவன்லாம் எதுக்குமே லாய்க்கி இல்ல, இவனால ஒரு காரியத்தை கூட ஒழுங்கா செய்ய முடியாது அப்படின்னு ஓரங்கட்டி வச்சவங்க எல்லாரும் உங்களோட இந்த திடீர் அதிரடி மாற்றத்தையும் உங்க முகத்துல இருக்கிற அந்த அசாத்தியமான துணிச்சலையும் பார்த்துட்டு அப்படியே வாயடைச்சு மிரண்டு போய் நிக்க போறாங்க. உங்ககிட்ட பேசவே ஒரு நிமிஷம் யோசிக்கிற அளவுக்கு உங்களோட ஆளுமை இந்த மாசம் அசுரத்தனமா வளரப்போகுது. தொழில் மற்றும் வியாபார களத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாசம் நீங்க தான் அசைக்க முடியாத ஒற்றை ராஜா. சும்மா கிங் மேக்கர்ல நீங்க தான் இந்த மாசம் கிங். முடங்கி கிடந்த பிசினஸ், நஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருந்த கடைகள், பார்ட்னர்களால வந்த தேவையில்லாத குழப்பங்கள், கோர்ட் கேஸ் வரைக்கும் போன பஞ்சாயத்துகள் எல்லாமே இந்த மாசம் வர்ற கிரக மாற்றங்களால சல்லிச்சல்லியா நொறுங்கி தூளாக போகுது. உங்க மண்டைக்குள்ளே இதுவரைக்கும் இந்த உலகத்துல யாருமே யோசிக்காத சில மாசான வெறித்தனமான பிசினஸ் ஐடியாக்கள் மின்னல் மாதிரி உதைக்கும். அத சும்மா பேப்பரோட நிறுத்தாம அடுத்த நிமிஷமே களத்துல இறக்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கணும், பல கோடி ரூபாய் முதலீடு செய்யணும், தொழில உலக லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாசம் ஒரு பொன்னான காலகட்டம். உங்களோட சாமர்த்தியமான பேச்சாலையும் காந்தம் போன்ற அணுகுமுறையாலையும் பெரிய பெரிய டீல்களை எல்லாம் சும்மா ஒத்த விரல்ல தட்டி தூக்குவீங்க. உங்களோட போட்டியாளர்கள், அதாவது காம்படிட்டர்ஸ் உங்களுக்கு எதிரா என்னதான் சதித்திட்டம் தீட்டினாலும், பின்னாடி இருந்து குழிபறிக்க நினைச்சாலும், துரோகம் பண்ண துடிச்சாலும், அதையெல்லாம் உங்களோட சாணக்கியத்தனத்தாலையும் சமயோசித புத்தியாலையும் தவிடு பொடியாக்கிட்டு அவங்க தலைக்கு மேல ஏறி சிம்மாசனத்துல உட்காருவீங்க. ஒரு காலத்துல உங்களுக்கு கொடைச்சல் கொடுத்த எதிரிகளே உங்களுடைய இந்த அசுர வளர்ச்சியை பார்த்துட்டு தாங்க முடியாம ஓடி வந்து உங்க முன்னாடி சரணாகதி அடைஞ்சி சல்யூட் அடிக்கிற நிலைமை இந்த மாசம் கண்டிப்பா அரங்கேறும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஆபீஸ்ல ஒரு மாசான பிரம்மாண்டமான அங்கீகாரம் காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க ஆபீஸ்ல உங்க தூக்கத்தை கெடுத்து ராப்பகலா உழைச்ச உழைப்புக்கு மத்தவங்க ரொம்ப ஈஸியா கிரெடிட் எடுத்துக்கிட்டு போயிருக்கலாம். பாஸ் கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு உங்களுக்கு வர வேண்டிய அப்ரைசலை அவங்க தட்டி பறிச்சிருக்கலாம். ஆனா இந்த ஜூன் மாசம் உங்களோட உண்மையான திறமை என்ன, உங்களுடைய பவர் என்ன, நீங்க இல்லைன்னா அந்த ஆபீஸே இயங்காது அப்படிங்கிற உண்மை பாஸுக்கே புரிய வரும். உங்களை ஓரங்கட்ட நினைச்சவங்க, உங்க சீட்டை காலி பண்ண நினைச்சவங்க முகத்துல கரிய பூசுற மாதிரி ஒரு மிகப்பெரிய உயர் பதவியோ, எல்லாரும் பொறாமைப்பட்டு வயிறு எறிகிற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான சம்பள உயர்வோ, அல்லது ஆபீஸ்லயே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இன்டர்நேஷனல் ப்ராஜெக்டோ உங்க கைக்கு நேரடியா வரப்போகுது. மேலதிகாரிகள் உங்க சீட்டுக்கு தேடி வந்து இந்த வேலையை உன்னை விட்டா வேற யாராலையும் பண்ண முடியாதுப்பா, நீதான் இதை லீட் பண்ணணும், உனக்கு என்னென்ன சலுகைகள் வேணுமோ கேளு அப்படின்னு சொல்லி முழு பொறுப்புகளையும் உங்ககிட்ட ஒப்படைப்பாங்க.
ஆபீஸ்ல உங்க பேச்ச மீறி யாரும் ஒரு அணுவும் அசைய முடியாது. நீங்க வைக்கிறது தான் சட்டம். நீங்க காட்டுறது தான் வழி. அப்படிங்கிற அளவுக்கு உங்களோட பவர் ஓங்க போகுது. பணப்புழக்கத்தை பொறுத்தவரைக்கும் இந்த மாசம் உங்களுக்கு ஒரு பயங்கர த்ரில்லிங்கான, மேஜிக்கலான திருப்பங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் காசுக்கு கஷ்டப்பட்ட காலம் எல்லாம் மலையேறி போச்சு. எதிர்பாராத பல வழிகள்ல இருந்து பணம் வந்து உங்க கையை நிறைக்கும். எப்போதோ யாருக்கோ கொடுத்த கடன் இனிமே வரவே வராது. ஏமாந்துட்டோம். கோர்ட்டுக்கு போனாலும் தேறாது அப்படின்னு நீங்க அழுது மறந்து போன பணமெல்லாம் வட்டியும் முதலுமா உங்களை தேடி தானா வரும். ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ, ரியல் எஸ்டேட் அல்லது ஏதோ ஒரு நீண்டகால முதலீட்டுல நீங்க எதிர்பாராத அளவுக்கு ஒரு திடீர் ஜாக்பாட் லாபம் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% பிரகாசமா இருக்கு. பணவரவு எந்த அளவுக்கு வெறித்தனமா இருக்கோ அதே அளவுக்கு சுப செலவுகளும் காத்துக்கிட்டு இருக்கு. புதுசா நிலம் வாங்குறது, சொந்த வீடு கட்டுறது, உங்களோட வண்டி வாகனங்களை லேட்டஸ்ட் மாடலுக்கு, பிராண்டட் ரகத்துக்கு அப்கிரேட் பண்றதுன்னு உங்களோட ஒட்டுமொத்த லைஃப் ஸ்டைலே இந்த மாசம் தலைகீழா மாறப்போகுது. கையில் காசு நடமாட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருப்பதன் காரணமாக உங்களுடைய தன்னம்பிக்கை இமயமலை உயரத்திற்கு எகிரும். எதை தொட்டாலும் தங்கமாகிற ஒரு பொன்னான காலகட்டம் இது. உங்களுடைய வங்கி கணக்கில் பணம் ஏறிக்கொண்டே இருப்பதை பார்த்து உங்களுக்கே ஒரு நிமிடம் தலை சுற்றக்கூடும். குடும்ப வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான, அதே சமயம் ரொம்பவே எமோஷனலான பாசிட்டிவ் மாற்றங்கள் நடக்கும். உங்க குடும்பத்துக்குள்ள இருந்த மனஸ்தாபங்கள், சண்டைகள், சொத்து பங்கீடு பிரச்சனைகள், பங்காளிகள் சண்டை எல்லாமே இந்த ஜூன் மாசம் வர்ற கிரக மாற்றங்களால பனி போல உருகி மறையும். உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு, இவன்லாம் ஒரு மனுஷனா, இவன் கூட சேர்ந்தா நாமளும் கெட்டு போயிடுவோன்னு தூரமா போன சொந்தங்கள், இரத்த பந்தங்கள், நண்பர்கள் எல்லாரும் நாங்கள் பண்ணது தப்புதான், உன்னோட அருமை தெரியாம உன்னை தப்பா எடை போட்டுட்டோம், எங்களை மன்னிச்சிடு அப்படின்னு மனசார உணர்ந்து உங்க கால்ல விழாத குறையா வந்து உங்ககிட்ட சரணடைவாங்க. உங்களுடைய வார்த்தைக்கு குடும்பத்துல அத்தனை பேரும் அசுர மதிப்பு கொடுப்பாங்க. நீங்க எடுக்கிற முடிவே இறுதியானது. நீங்க சொன்னா அதுல ஏதோ ஒரு நியாயம் இருக்கும்னு எல்லாரும் கட்டுப்படுவாங்க. கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன ஈகோக்கள், சந்தேகங்கள், பிரிவு எல்லாமே டோட்டலா மறைஞ்சி ஒருத்தரை ஒருத்தர் உயிர உசுரா காதலிக்க ஆரம்பிப்பாங்க. தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள், கல்யாண பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இந்த மாசம் டக்கு டக்குன்னு சுமூகமா முடிவாகி உங்க வீடே ஒரு பெரிய திருவிழா கோலம் பூண போகுது. மாணவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஜூன் மாசம் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க திருப்பும் முனை. படிப்புல ஒரு அசாத்தியமான, அசுரத்தனமான கவனம் வரும். எவ்வளவு கஷ்டமான சப்ஜெக்டா இருந்தாலும், எவ்வளவு பெரிய தியரியாக இருந்தாலும், மற்றவங்க விடிய விடிய படிச்சு புரியாத விஷயத்த கூட சும்மா ஒரு தடவை பார்த்த உடனே மைண்ட்ல அப்படியே ஸ்கேன் ஆகிற அளவுக்கு உங்களோட ஞாபக சக்தி, புத்தி கூர்மை அசுர வேகத்துல வேலை செய்யும். காம்படிட்டர்ஸ் எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு, கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்றவங்களுக்கு இந்த மாசம் வர்ற ரிசல்ட் சும்மா அள்ளும். டாப் ரேங்க்ல பாஸ் பண்ணுவீங்க. நீங்க ஆசைப்பட்ட காலேஜ், ஆசைப்பட்ட கோர்ஸ், ஆசைப்பட்ட ஃபாரின் யூனிவர்சிட்டி சீட் உங்க கைக்கு வந்து சேரும். உங்களோட அசத்தலான திறமையை பார்த்து உங்களோட பேராசிரியர்களே வியந்து பாராட்டுற அளவுக்கு நீங்க ஒரு ரோல் மாடலா, அந்த நிறுவனத்தோட அடையாளமா மாற போறீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் உங்களை வாட்டி வதச்ச சின்ன சின்ன உடல் உபாதைகள், நீண்ட நாள் நோய்கள், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தூக்கமின்மை, மன உளைச்சல், டிப்ரெஷன் எல்லாமே இருந்த இடம் தெரியாம
வேரோட காணாம போக போகுது. உடம்புல ஒரு புது தெம்பு, புது எனர்ஜி, ஒரு இரும்பு மனிதன் கொஞ்சம் பலம் கிடைக்கும். காலையில எழும்போது சோர்வே இல்லாம ஒரு பயங்கர ஃப்ரெஷ்ஷான எனர்ஜெட்டிக்கான ஃபீல் இருக்கும். முகத்துல ஒரு தனி தேஜஸும் காந்த ஈர்ப்பும் வசிய சக்தியும் உண்டாகும். உங்களை பார்க்கிறவங்களுக்கே என்னப்பா இவன் இவ்வளவு ஃபிட்டா, இவ்வளவு அழகா, இவ்வளவு எனர்ஜெட்டிக்கா மாறிட்டான், இவன் முகத்துல ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கே அப்படின்னு கண்ணு வைக்கிற அளவுக்கு, பொறாமப்படுற அளவுக்கு உங்களோட ஹெல்த் சூப்பரா இம்ப்ரூவ் ஆகும். சமூகத்துல உங்களோட அந்தஸ்து, கௌரவம், மரியாதை எல்லாமே 4 மடங்கு இல்ல 40 மடங்கு உயரப்போகுது. அரசியல், கலைத்துறை, பொதுச்சேவை, ஆன்மீகம்னு எந்த துறையில நீங்க இருந்தாலும் இந்த மாசம் நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும். மேடைகள்ல நீங்க ஏறி நின்னு பேசும்போது உங்களோட பேச்சுக்கு, உங்களோட கம்பீர குரலுக்கு மக்கள் கூட்டம் அப்படியே மயங்கி கையை தட்டி ஆரவாரம் செய்யும். மக்கள் செல்வாக்கு, தொண்டர்கள் பலம், பெரிய மனிதர்களோட நட்பு எல்லாமே தானா பெருகும். உங்களோட ஒரு பார்வைக்காக, உங்களோட ஒரு வார்த்தைக்காக காத்துக்கிட்டு இருக்க ஒரு பெரிய கூட்டமே உங்களை சுத்தி உருவாகும். அந்த அளவுக்கு உங்களோட சோசியல் ஸ்டேட்டஸ் மாறப்போகுது. உங்களை சாதாரணமா நினைச்ச சமூகம் உங்களை ஒரு தலைவனா பார்க்க ஆரம்பிக்கும். வெளிநாட்டு பயணம், விசா, பாஸ்போர்ட்டுன்னு ஃபாரின் போகணும், அங்க போய் சாதிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த மாசம் அத்தனை கதவுகளும் டக்கு டக்குன்னு திறக்கும். இதுவரைக்கும் விசா ரிஜெக்ட் ஆகி நமக்கு வெளிநாட்டு யோகமே இல்லை போலன்னு சோர்ந்து போயிருந்தவர்களுக்கு கூட இந்த மாசம் எந்த தடையும் இல்லாம விசா அப்ரூவல் ஆகி கைக்கு வரும். வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும், அங்கே போய் லட்ச லட்சமா கோடி கோடியா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களோட கனவு இந்த ஜூன் மாதம் நனவாக போகுது. அங்கே உங்களுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலமும், மாசான வேலை வாய்ப்பும், கௌரவமான பதவியும் காத்துக்கிட்டு இருக்கு. நெகட்டிவாக பேசினவங்க, உங்களை மதிக்காதவங்க, இவன்லாம் உருப்படவே மாட்டான், இவனால் ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, இவன் குடும்பத்துக்கே பாரம் அப்படின்னு உங்கள் முகத்துக்கு முன்னாடியே சவால் விட்டு 4 பேருக்கு முன்னாடி உங்களை அவமானப்படுத்தியவங்க எல்லாருக்குமே உங்களோட இந்த ஜூன் மாத வளர்ச்சியே ஒரு மரண அடியா, சம்மட்டி அடியா இருக்க போகுது. நீங்கள் அவங்கள எதிர்த்து பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க கிட்ட போய் வாதாடி உங்கள் நேரத்தை வீணாக்க வேண்டிய தேவையே இல்லை. உங்களோட காசு, பணம், பதவி, அந்தஸ்து, உங்களோட பிரம்மாண்டமான சொத்து பத்து, நீங்கள் வந்து இறங்குற கார் எல்லாமே அவங்க முன்னாடி மாசா வெறித்தனமாக பேசும். உங்களை வீழ்த்த நினச்சவங்க, உங்கள் அழிவை பார்க்க காத்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாரும் நீங்கள் வளர்ந்து நிற்கிற இந்த இமாலய உயரத்தை பார்த்துட்டு அண்ணாந்து பார்த்துக்கிட்டே கண்ணீர் வடிக்க வேண்டியதுதான். அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக இருந்த வில்லங்கங்கள் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு வரவேண்டிய நியாயமான பங்குகள் கைக்கு வரும். புதிய வீடு கட்டுறதுக்கான அஸ்திவாரம் போடுவீங்க. இதுவரைக்கும் வாடகை வீட்டில் இருந்து கஷ்டப்பட்டவங்க சொந்த வீட்டுக்கு மாறுறதுக்கான அத்தனை யோகங்களும் கூடி வரும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். உங்களோட கலைத்திறமை உலகறிய செய்யும். அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் ஆன்மீக நாட்டம் இல்லாமல் இருந்திருந்தா இந்த மாதம் உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஆன்மீக விழிப்புணர்வும் சித்தர்களோட ஆசியும் கிடைக்க போகுது. குலதெய்வ குச்சம், பித்ருதோஷம்னு எதாலையோ உங்கள் குடும்பம் இத்தனை காலம் தவிச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் நினச்சி கூட பார்க்காத ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போகிறதுக்கான பாக்கியம் கிடைக்கும். பெரிய பெரிய மகான்கள், சித்தர்களோட தரிசனம் கிடைச்சி அவங்க உங்களோட தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுற ஒரு அற்புதம் நடக்கும். அந்த ஆசீர்வாதத்தோட பவர் உங்கள் உடம்பை சுற்றி ஒரு வசிய கவசத்தை உருவாக்கும். உங்களுக்கு பின்னாடி இருந்து செய்வினை, பில்லி சூனியம், கண் திருஷ்டின்னு எவன் எந்த கெடுதலை பண்ணியிருந்தாலும்
அதெல்லாம் இந்த ஆன்மீக கவசத்தில் பட்டு தெரிச்சு செஞ்சவங்களுக்கே ரிட்டர்ன் ஆகிற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஆன்மீக வைப்ரேஷன் உங்களை சுற்றி உருவாக போகுது. இன்னொரு த்ரில்லிங்கான விஷயம் என்னன்னா, உங்களோட பழைய நண்பர்கள் வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு. பல வருஷங்களுக்கு முன்னாடி உங்களை விட்டு பிரிஞ்சு போன ஒரு ஆத்மார்த்தமான நண்பன் அல்லது உங்களுக்கு உதவி பண்ண நினைச்ச ஒரு பழைய மனிதர் இந்த மாதம் உங்களை தேடி வருவார். அவர் சும்மா வரப்போறதில்ல, உங்களுடைய கரியரையே அல்லது உங்களுடைய பிஸ்னஸையே அடுத்த லெவலுக்கு தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான முதலீட்டையோ அல்லது உலகளாவிய ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பையோ உங்கள் கைக்கு கொண்டு வந்து கொடுப்பார். கடவுள் கதவை மூடினா ஜன்னலை திறந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகுது. உங்களோட நட்பு வட்டாரம் உங்களை பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு உங்களுடைய அந்தஸ்து மாறப்போகுது. விளையாட்டுத்துறை, கலைத்துறை மற்றும் மீடியா துறையில் இருக்கிற மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் சும்மா புகழின் உச்சத்துக்கே கொண்டு போக போகுது. இதுவரைக்கும் திறமை இருந்தும் சரியான மேடை கிடைக்காம நம்மளை யாருமே அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஓரமாக நின்று அழுதுகிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை அமைய போகுது. நீங்கள் பண்ணின ஒரு சின்ன ஒர்க் அல்லது ஒரு வீடியோ சும்மா சோசியல் மீடியாவில் காட்டுத்தீ மாதிரி வைரலாகி ஒரே ராத்திரியில் உங்களை ஒரு செலிப்ரிட்டியாக மாற்ற போகுது. பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் உங்கள் வீட்டு கதவை தட்டி உங்கள் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அட்வான்ஸ் செக்கோடு வந்து நிற்பாங்க. உங்களோட ஆட்டோகிராஃப்காகவும் உங்களோட ஒரு செல்ஃபிக்காகவும் ஒரு பெரிய கூட்டமே க்யூவில் நிற்கிற காட்சியை நீங்கள் இந்த மாதம் உங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் சும்மா அசுர லாபம் கொட்ட போகுது. பல வருஷமாக விற்க முடியாமல் கோர்ட் கேஸ், வில்லங்கம், பஞ்சாயத்துன்னு முடங்கி கிடந்த ஒரு பெரிய சொத்து அல்லது நிலம் இந்த ஜூன் மாதம் வர்ற கிரகங்களோட அதிரடி மாற்றத்தால் நீங்கள் கேட்ட விலையை விட டபுள் மடங்கு விலைக்கு கை மாற போகுது. அந்த ஒரே ஒரு டீலில் வர கமிஷன் தொகையே உங்களுடைய ஒட்டுமொத்த கடன்களையும் அடைச்சி உங்களை ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் லிஸ்ட்டில் உட்கார வைக்க போகுது. புதுசாக லே அவுட் போடுறது, அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுன்னு உங்களோட பிஸ்னஸ் சாம்ராஜ்யம் நாலா பக்கமும் கிளை பரப்பி வளரப்போகுது. உங்ககிட்ட நிலம் வாங்கணும்னு பெரிய பெரிய விஐபிக்கள் எல்லாம் அப்பாயின்மெண்ட் கேட்டு காத்துக்கிட்டு இருப்பாங்க. வாகன யோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் சும்மா கெத்தா சொகுசாக வலம் வர போகிறீங்க. இது வரைக்கும் செகண்ட் ஹேண்ட் வண்டியை வச்சுக்கிட்டோ அல்லது பஸ்லையோ ஆட்டோலையோ அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு பிராண்டட் காரையோ அல்லது ஒரு மாசான ராயல் என்ஃபீல்டு போன்ற பைக்ஸையோ ஷோரூமில் இருந்து புத்தாம் புதுசாக உங்கள் சொந்த காசில் இறக்க போகிறீங்க. அந்த வண்டியில் நீங்கள் உங்களோட ஏரியாவுக்குள்ளே கெத்தாக வலம் வரும்போது உங்களை அவமானப்படுத்தியவங்க எல்லாரும் அந்த வண்டியோட சத்தத்தை கேட்டு வயிற்றெரிச்சல்ல அப்படியே கருகி போக போகுது. உங்களோட லைஃப் ஸ்டைல் மாறுறதுக்கான ஆரம்ப புள்ளி இந்த வாகன சேர்க்கையில் இருந்து தான் தொடங்க போகுது. அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் சும்மா சிம்மாசன யோகம் காத்துக்கிட்டு இருக்கு. உங்களை கட்சியில் ஓரங்கிட்ட நினச்சவங்க, உங்களுக்கு சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சதி பண்ணவங்க எல்லாரும் நடுங்கிற அளவுக்கு கட்சியின் தலைமை உங்களை நேரடியாக கூப்பிட்டு ஒரு மிகப்பெரிய பொறுப்பையோ அல்லது மிக முக்கிய பதவியையோ உங்கள் கைக்கு கொடுப்பாங்க. உங்களுடைய பேச்சாற்றலும் மக்களை கவரக்கூடிய அந்த தனித்துவமான ஆளுமையும் இந்த மாதம் உங்களை ஒரு மிகப்பெரிய மக்கள் தலைவராக மாற்ற போகுது. எதிர்கட்சிக்காரங்க கூட உங்களுடைய நேர்மையும் உங்களோட தைரியத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு பின்னாடி வந்து கை கட்டி நிற்கிற நிலைமை உருவாகும். சும்மா போகிற இடமெல்லாம் உங்களுக்கு மாலையும் மரியாதையும் பட்டாசு சத்தமும் விண்ணை பிளக்க போகுது.
பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் உங்களோட சுயமரியாதையையும் உங்களோட தனித்திறமையையும் உலகத்துக்கு நிரூபிக்க போகிற மாதம். இதுவரைக்கும் 4 செவுத்துக்குள்ளே முடங்கி கிடந்த உங்கள் திறமைகள் இந்த மாதம் வெளியே வந்து உங்களை ஒரு சுயசார்பு கொண்ட தனியாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் உமனாக மாற்ற போகுது. குடும்பத்தில் உங்களை மதிக்காத கணவரோ அல்லது மாமியார் மாமனாரோ உங்களுடைய இந்த அசுர வளர்ச்சியை பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து அட்வைஸ் கேட்குற அளவுக்கு உங்களுடைய மதிப்பு அந்த வீட்டில் 4 மடங்கு உயரப்போகுது. உங்களோட பிறந்த வீட்டில் இருந்தும் புகுந்த வீட்டில் இருந்தும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் கிடைக்கும். நகைகள் தங்க காசுகள்னு அல்ல அல்ல குறையாத அளவுக்கு தங்கச் சேர்க்கை இந்த மாதம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. நீதிமன்ற வழக்குகள், வம்பு தும்பு, போலீஸ் ஸ்டேஷன்னு ஏதாவது பஞ்சாயத்தில் சிக்கி இத்தனை காலமாக மன உளைச்சல்ல இருந்தவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் கிடைக்க போகுது. சட்டம் தீர்ப்பு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரப்போகுது. நீதிபதி உங்கள் பக்கம் நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு எழுதுவார். இதனால் இத்தனை காலமாக உங்கள் தலைக்கு மேலே இருந்த ஒரு மிகப்பெரிய இடி இறங்குன மாதிரி மனசு சும்மா லேசாக காத்தாடி மாதிரி பறக்கும். உங்களை வீழ்த்த நினச்சி கோர்ட்டுக்கு இழுத்த எதிரி அவனோட சொந்த காசை செலவழித்து அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறத நீங்கள் நேரடியாக பார்ப்பீங்க. தர்மம் உங்கள் பக்கம் இருக்குங்கிறது இந்த மாதம் 100% நிரூபணமாகும். வெளிநாட்டு வர்த்தகம் அல்லது ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் உலக நாடுகள் முழுக்க உங்களோட கொடி பறக்க போகுது. அமெரிக்கா, லண்டன், துபாய்னு வெளிநாடுகளில் இருந்து பெரிய பெரிய கம்பெனிகள் உங்களோட தயாரிப்புகளை வாங்கிறதுக்காக உங்ககிட்ட ஒப்பந்தம் போடுவாங்க. டாலர்லையும் தினாரிலையும் பணம் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் குவிய போகுது. இதனால் உங்களுடைய பிஸ்னஸ் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு பிராண்ட் ஆக போகுது. நீங்கள் பிஸ்னஸ் விஷயமாக அடிக்கடி ஃபாரின் ட்ரிப் அடித்து அங்கே இருக்கிற 5 ஸ்டார் ஹோட்டல்களில் பிஸ்னஸ் மீட்டிங் அட்டன் பண்ணுற அளவுக்கு உங்களோட லெவலே வேறு மாதிரி மாறப்போகுது. கடன் பிரச்சனையால் ராத்திரி தூக்கம் இல்லாமல் நாளைக்கு விடிஞ்சா எவனுக்கு பதில் சொல்கிறது அப்படின்னு தவிச்சிக்கிட்டு இருந்த மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் விடிவு காலம் பிறக்க போகுது. கழுத்தை நெரிச்ச கடன்காரங்களுக்கெல்லாம் அவங்க வீட்டுக்கே ஆள் அனுப்பி மொத்த பணத்தையும் வட்டியும் முதலுமா அவங்க முகத்தில் தூக்கி எறிகிற அளவுக்கு உங்கள் கை ஓங்க போகுது. கடன் இல்லாத மனுஷன்தான் உலகத்தில் நிம்மதியானவன்னு சொல்லுவாங்க. அந்த நிம்மதி இந்த மாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. கடன்கள் எல்லாம் அடைபட்ட உடனே உங்களுடைய நிம்மதியான தூக்கம் திரும்ப வரும். முகத்தில் ஒரு புது பொலிவு பிறக்கும். இனிமே நீங்கள் யாருக்கிட்டையும் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவங்களுக்கு அள்ளி கொடுக்கிற வள்ளலா மாற போறீங்க. கடைசியாக உங்களுடைய மூதாதையர்களோட ஆசியும் பூர்வீக சொத்துக்களும் இந்த மாதம் உங்களை வந்தடைய போகிறது. இதுவரைக்கும் பங்காளிகளின் சூழ்ச்சியால் கைவிட்டு போன நிலங்கள் யாவும் எந்த ஒரு இழுபறியும் இல்லாமல் உங்கள் கைக்கு நேர்மையான முறையில் வந்து சேரும். அந்த பூர்வீக சொத்தின் மூலமாக ஒரு புதிய காங்கிரீட் கட்டிடத்தையோ அல்லது பிரம்மாண்டமான ஒரு தொழிற்சாலையையோ நிறுவுவதற்கான அஸ்திவாரத்தை இந்த மாதத்தில் நீங்கள் இடுவீர்கள். உங்களுடைய பரம்பரையின் பெயரையே அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் ஒரு உன்னதமான காரியத்தை நீங்கள் முன்னின்று நடத்துவீர்கள். கிரகங்களின் இந்த மாபெரும் மாற்றங்கள் இதுவரை நீங்கள் சந்தித்த துயரங்கள் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதுவரை உங்களை மதிக்காத பந்தங்கள் யாவும் இனி உங்கள் நிழலில் ஒதுங்குவதற்காக காத்திருக்கும். சமுதாயத்தின் மிக உயரிய அந்தஸ்தில் உள்ள மனிதர்களின் நட்பு உங்களுக்கு மிக எதேச்சையாக கிடைத்து அதன் மூலமாக உங்கள் வாழ்நாளின் மிக முக்கியமான லட்சியங்கள் யாவும் நிறைவேறும். தொழில் ரீதியாக புதிய கிளைகளை தொடங்கி உங்கள் துறையில்
நீங்கள் ஒரு முன்னோடியாக மாறக்கூடிய பாக்கியம் இந்த ஜூன் மாதத்தில் முழுமையாக கூடி வந்திருக்கிறது. அதேபோல் உங்களுடைய புண்ணிய கணக்குகள் யாவும் இந்த மாதத்தில் விழித்துக் கொள்வதால் தர்ம காரியங்களிலும் ஆன்மீக வழிபாடுகளிலும் உங்கள் ஈடுபாடு பல மடங்கு அதிகரிக்கும். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு நற்காரியமும் உங்கள் குடும்பத்தின் எதிர்கால தலைமுறையை காக்கக்கூடிய ஒரு மகா கவசமாக மாறும். வியாபாரத்தில் புதிய முதலீட்டாளர்கள் உங்களை தேடி வந்து கோடி கோடியாக முதலீடு செய்ய தயாராக இருப்பார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்த இடமாற்றமும் விரும்பிய பதவி உயர்வும் உங்களை நாடி வரும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்து கொண்டிருந்த தம்பதிகளுக்கு இந்த மாதத்தில் ஒரு நல்ல செய்தி தேடி வந்து இல்லத்தில் மகிழ்ச்சியை தரும். வீட்டில் உள்ள பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் யாவும் நீங்கி அவர்கள் நீண்ட ஆயுளோடு உங்களை வாழ்த்தப் போகிறார்கள். உங்களை பழிவாங்க காத்திருந்த எதிரிகளின் வியூகங்கள் யாவும் இந்த மாத கிரக சஞ்சாரத்தின் வேகத்தில் தவிடுபொடியாகி போகும். உங்களுடைய சிந்தனை திறன் கூர்மையடைவதால் மிக கடினமான முடிவுகளையும் மிகச் சுலபமாக எடுத்து அதில் பெரும் வெற்றியையும் நீங்கள் காண்பீர்கள். அரசு வழியில் வரவேண்டிய மானியங்கள், சலுகைகள் மற்றும் லைசன்ஸ்கள் யாவும் எந்த ஒரு தடையுமின்றி உங்கள் கைக்கு வந்து சேரும். புதிய கூட்டாளிகள் உங்கள் வியாபாரத்தை உலக அளவில் கொண்டு செல்ல பெரும் துணையாக நிற்பார்கள். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய அங்கீகாரமும் விருதுகளும் தேடி வரும் பொன்னான மாதமாக இது அமைகிறது. இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் தேடி வரும். அது மட்டுமின்றி அவர்கள் விரும்பிய வாழ்க்கை துணையும் இந்த மாதத்தில் அமையப் போகிறது. புதிய ஆடை, ஆபரண சேர்க்கை மற்றும் நவீன எலக்ட்ரானிக் சாதனங்களின் வருகையால் உங்கள் இல்லம் பொலிவுறும். சமூக வலைத்தளங்களில் உங்கள் கருத்துக்களுக்கு பெரும் வரவேற்பு கிடைத்து நீங்கள் ஒரு செல்வாக்குமிக்க மனிதராக மாறுவீர்கள். இழந்த செல்வங்கள் யாவையும் விட இருமடங்கு செல்வத்தை நீங்கள் ஈட்டப் போகிறீர்கள். உங்கள் லக்னத்திற்கு ஏற்ப கிரகங்கள் யாவும் சுபத்துவமடைந்து பலன்களை அள்ளித்தர காத்திருப்பதால் உங்களின் நீண்டகால கனவுகள் யாவும் இந்த 30 நாட்களுக்குள் நனவாகப் போகிறது. வங்கிகளில் நிலுவையில் இருந்த லோன்கள் யாவும் மிகச் சுலபமாக அப்ரூவல் ஆகி உங்கள் தொழிலை விரிவுபடுத்த உதவும். உங்களின் நிர்வாகத் திறன் பல மடங்கு உயர்ந்து ஒரு பெரிய நிறுவனத்தையே வழிநடத்தக்கூடிய தகுதி உங்களுக்கு கிடைக்கும். சுப காரியங்கள் யாவும் தடையின்றி நடந்து முடிந்து இல்லத்தில் மங்கள ஓசை முழங்கப் போகிறது. வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக எதிர்பார்த்ததை விட பல மடங்கு லாபம் உங்களை வந்தடையும். நண்பர்களுடன் இருந்த பழைய மனக்கசப்புகள் யாவும் நீங்கி அவர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு தோள் கொடுப்பார்கள். உங்களின் நற்பெயர் ஊர் முழுக்க பரவி உங்களை ஒரு மாண்புமிகு மனிதராக மாற்றப் போகிறது. முதலீடுகளில் நீங்கள் வைக்கும் ஒவ்வொரு அடியும் உங்களை ஒரு பெரும் செல்வந்தராக மாற்றப் போகிறது என்பதுதான் பிரபஞ்சத்தின் விதி. உங்களின் உடல் வலிமை கூடி முகத்தில் ஒரு புதிய காந்த ஈர்ப்பு உண்டாகி பார்ப்பவர்களை உங்களை நோக்கி வசியப்படுத்தும். தொட்ட காரியங்கள் யாவும் துலங்கி வெற்றிக்கனிகள் யாவும் உங்கள் மடியில் விழப்போகின்றன. அரசியல் களத்தில் உள்ளவர்களுக்கு புதிய பதவிகளும் மக்கள் செல்வாக்கும் பெருகி அவர்கள் ஒரு தவிர்க்க முடியாத தலைவராக உருவெடுப்பார்கள். இதுவரை உங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருந்த சட்ட சிக்கல்கள் யாவும் இந்த மாதத்தில் சுமூகமாக முடிவுக்கு வரும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் 100 விழுக்காடு வெற்றியை மட்டுமே தரும் என்பது உறுதியாகிறது. தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உங்கள் நிறுவனத்தின் மதிப்பு சந்தையில் பல மடங்கு உயரும். இத்தனை காலம் உங்களை அவமதித்த மனிதர்கள் யாரோ அவர்கள் உங்கள் வாசலில் வந்து உதவிக்காக காத்து நிற்கப் போகிறார்கள்.
உங்களின் வார்த்தைக்கு சமுதாயத்தில் அசுர மதிப்பு கிடைக்கப் போகிறது. உங்கள் வம்சாவளியினரே உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவிற்கு ஒரு பிரம்மாண்டமான சரித்திரத்தை நீங்கள் இந்த மாதத்தில் படைக்கப் போகிறீர்கள். கிரகங்கள் யாவும் உங்களுக்கு சாதகமாக நின்று காய் நகர்த்துவதால் இந்த ஜூன் மாதம் மிதுன ராசிக்கு ஒரு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய மாசமாக அமையப் போகிறது. இனி உங்கள் வாழ்க்கையில் தோல்வி என்ற வார்த்தைக்கே இடமில்லை. நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். உங்கள் ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் யாவும் இந்த மாதத்தின் சுபகிரக சஞ்சாரத்தால் முற்றிலுமாக நிவர்த்தியாகி உங்களுக்கு ஒரு மகாபாக்கியத்தை அள்ளித்தரப்போகிறது. துணிச்சலோடு முன்னெடுத்து வையுங்கள் உங்கள் அடிகளை. இந்த ஜூன் மாதம் முழுக்க முழுக்க உங்களுக்கு ஒரு ராஜாதிராஜ யோகத்தையும் அசைக்க முடியாத அசுர வெற்றியையும் மட்டுமே தரப்போகிறது என்பதுதான் பிரபஞ்சத்தின் இறுதி தீர்ப்பு. சும்மா அதிரடிதான், சரவெடிதான். இனி உங்களை எவனாலும் அசைக்க முடியாது. என்ன மிதுனராசி சிங்கங்களே, இந்த அத்தியாயங்களில் உங்கள் வாழ்க்கையோட மொத்த ஜூன் மாத தலைவிதியையும் நான் தெளிவாக கணக்கு போட்டு சொல்லிட்டேன். இது வெறும் ஆரம்பம்தான். இனி உங்கள் காட்டில் மழைதான். நான் சொன்னதில் எதெல்லாம் உங்கள் லைஃப்பில் அப்படியே மேட்ச் ஆகுதுன்னு மறக்காமல் அந்த கமெண்ட் பாக்ஸில் தெரிக்க விடுங்க. உங்கள் ஒவ்வொரு கமெண்டையும் நான் ஆவலாக பார்த்துட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் அடுத்த மாதமும் இதே மாதிரி ஒரு மாசான வீடியோ உங்களை தேடி வரும். வெற்றி நிச்சயம். அது மிதுன ராசிக்கு மட்டும்தான். நன்றி, வணக்கம்.